இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் தப்பி தவறி கூட போயிடாதீங்க. ஏன்னு சொல்றேன். ஹெட்ஸ் வந்துச்சுன்னா லவ் டுடே பேய் படமா இருந்தா எப்படி இருக்கும், டெய்ல் வந்துச்சுன்னா சைஃபை. ஆரம்பிக்கலாம். எக்ஸ் வந்திருக்கு பேய் படம். நீண்ட தெரியாத பொண்ணை காப்பாத்தினதும் 2 பேருக்குள்ள லவ் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து 8 வருஷம் பயங்கரமான காதல். அதை இன்னும் ஸ்பெஷலாக்க பிளாக் ஹில் காடஸ் கோவிலுக்கு வந்திருக்காங்க. கோவிலுக்குள்ளேயே கிச்சு கிச்சு விளையாட்டு. இது எல்லாத்தையும் தெய்வம் கவனிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வருது. ஓரமா இருக்கிற பூசாரி அம்மா கிட்ட போய் பூஜை பண்றதுக்கு பொருளா கேட்க அவங்களும் எத்தனை வருஷ காதல்மானு விசாரிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் டக்குன்னு வத்தி எடுக்க ஒரே புடி. பார்த்து வேண்டிக்கோ கண்ணா, நிறைய பேருக்கு இந்த கோவிலோட கதையே தெரியல. நீங்க கேள்விப்பட்டது எல்லாம் என்ன, மீன்காரரோட பொண்ணு இந்த நாட்டோட இளவரசன் காதலிச்சா. 2 பேரும் நெருக்கமா இருந்தாங்க. சமுதாய தகுதி தராதாரம் பார்த்து அவங்கள சேர்த்து வைக்கல. அந்த வழியோட ஆழம் தாங்கிக்க முடியாம மரணமே மேலே யோசிச்சு இப்போ இந்த கோவில்ல சிலையா இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அதான கோவிலோட வரலாறு. இல்ல, உண்மையிலேயே நடந்தது வேற. அந்த இளவரசன் ஏமாத்துக்காரன். அவன் நிச்சயமான பொண்ணை வச்சுக்கிட்டே இவளை காதலிச்சான். ஒன்னா சேர்ந்து இருந்த உடனே அவளுக்கு துரோகம் செஞ்சு ஓடிட்டான். ஆனா அவன் என்ன பண்ணா தெரியுமா? தெய்வங்களை வேண்டி ஒரு மழை வர வச்சா அவன் மேல மழை துளி பட பட கத்திய மழையா பெஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மரண வழியை கொடுத்தா. ஆனா சாகவே இல்லை. அவன் வாயாலேயே உண்மையை சொல்ற வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்தது. இளவரசன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டதுமே இங்க வந்து சிலையா உட்கார்ந்தவளை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அவகிட்ட எது கேட்டாலும் பார்த்து கேளுங்க. அவங்களும் கேட்டுட்டு அமைதியா போக நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருப்போம், ஒளிவு மறைவு இருக்காதுன்னு வேண்டி குறியெடுக்க ஈரமான ஒரு பேப்பர்ல ஏதோ எழுதிருக்கு. அவளுக்கு பாஷை தெரியாததால அவனையே படிக்க சொல்றான். அவன் என்னால படிக்க முடியல, நனைஞ்சிருக்கு, வாப்பெல்லாம் பார்க்கோ இல்ல நல்ல விஷயம் தானே போட்டிருக்கு போது, வேற என்ன வாப்பாலாம் டைம் ஆகுதுன்னு ஒரு சின்ன பயத்தோடைய கோவில் விட்டு கிளம்புறான். அன்னைக்கு சாயங்காலம் ரெஸ்ட் எடுக்கிறப்போ தூரத்துல ஒரு உருவம் கருப்பா நிக்குது. கண்டுக்காம விட்டுறான். ராத்திரி படுக்க போறப்பையும் இன்னும் அதே உருவம் அங்கே நின்னு பார்க்க ஒன்னும் புரியாம நடக்க ஆரம்பிச்சதும் அப்போ ஒரு அழுக சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா மூஞ்செல்லாம் மீன்கள் செதிலோட ஒரு பொண்ணு. பார்த்ததும் பயந்து ஓடுறாங்க. வெளியே மழை பெய்யுது. தண்ணி படப்பட தோலெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஊத்துது அந்த பையனுக்கு. அவ காதலி அவன் கிட்ட போனதுமே எல்லாம் சரியா போச்சு. தண்ணி சொட்ட சொட்ட கோவில்ல அவங்களுக்கு கிடைச்ச சீட்டை கொண்டு வந்து போட்டு அவங்க 2 பேரையும் பார்க்க இவன் பொறுமையா அந்த சீட்டை எடுத்து கையில எடுக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆகியிருக்கலாம்னு யோசிக்க முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பார்ட் 2 வேணும்னா நீங்க தான் சொல்லணும். கமெண்ட்ஸ் வரலனா ஓகே, நம்ம இதை சரியா கன்வே பண்ணலன்னு எனக்கு அப்படிதான் யோசிக்க தோணும். சோ உங்க ஒப்பீனியனை மறக்காம முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.